கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா யுத்தம் கர்த்தருடையது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்மளும் யுத்தம் பண்ணி சோர்ந்து போயிடுறோம். நம்மளும் போராடி சோர்ந்து போயிடுறோம். வழக்காடி பார்த்து முடியலன்னு சொல்லி தளர்ந்து போயிடுறோம். இன்றைக்கி சோர்ந்து போயிருந்தீங்கன்னா, ஒருவேளை மனம் உடைஞ்சு போயிருந்தீங்கன்னா, உங்களை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுவார். 2 நாளாகமும் 20:15 சோர்ந்து போய் கலங்கி போயிருந்த யோசேப்பை பார்த்து கர்த்தர் சொன்னார், யுத்தம் உன்னுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. அந்த யுத்தத்தை கர்த்தர் செய்தால் வெற்றி நிச்சயம். ஒரு காரியத்தை முடிவெடுங்க. நீங்கள் யுத்தம் பண்ண போகிறீங்களா, இல்லைன்னா கர்த்தர் யுத்தம் பண்ணணுமா? நீங்கள் விட்டு கொடுத்துட்டிங்கன்னா கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் வழக்காடி நீங்கள் யுத்தம் பண்ணுவீங்கன்னா கர்த்தர் அப்படி உங்கள் கையில் விட்டு கொடுத்துருவார். ஏன்னா யாத்ராம 14:14 நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். எப்போ கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்கிறாருன்னா, நம்ம சும்மா இருக்கும் பொழுது முடியலை, ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்துருங்க. யுத்தம் உங்களுடையது அல்ல. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தெல்லாம் போராடிக்கிட்டு இருந்தீங்களோ அத்தனை போராட்டத்தையும் கர்த்தராகிய தேவன் மாற்றி போட போகிறார். காரணம் என்னென்னா, யுத்தத்தில் ஜெயம் வேணும். யுத்தத்தில் ஜெயம் எப்போ வரும்னா, ஆண்டவர் யுத்தம் பண்ணால் நமக்கு ஜெயம் வந்துடும். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 47 நீங்கள் வாசித்து பார்த்தா, தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்கிறான், நான் இந்த யுத்தம் பண்ண வந்து நினைக்கிறியோ? இல்லை, யுத்தத்தை பண்ணுகிறவர் கர்த்தர். வெறும் கூழாங்கல்லை வச்சு ஒரு பெரிய மாவீரனை சாய்க்க முடியுமா? ஒரு பெரிய மாவீரனை கொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த யுத்தத்தை தாவீது செய்யலை, அந்த யுத்தத்தை கர்த்தர் செய்தான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் சொல்ல முடியாத வேதனைகள், பாடுகள், பிசாசோடு மனிதர்களோடு யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம்ல. உண்மையாகவே ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து சொன்னால், உலகத்தில் உங்களுக்கு போராட்டம், உபத்திரவம், வேதனை, கஷ்டம் உண்டு. யோவான் 16 அதிகாரம் 20 ஆனால் ஜெயம் அது கர்த்தரால் வரும். ஒரு தெய்வ மனிதர் வீட்டில் வச்சு, அவருடைய சொந்த வீட்டில் வச்சு பாட்டு பாடி ஆராதனை பண்ண ஆரம்பித்தார். அதுக்கு பயங்கர எதிர்ப்பு. அவர் வீட்டில் அவர் கூடி ஜெபிக்கிறதுக்கு பயங்கர எதிர்ப்பு. ஒரு நாள் ஒரு வாலிப பையன் ஒரு நெஞ்சில் மிதிச்சுட்டு தள்ளிட்டு, பார்த்துக்கோ, இந்த இடத்துல நாளைக்கு நீ இருந்த செத்துருவ சொல்லிட்டு போயிட்டான். எல்லாரும் இவ்வளவு தைரியமாக அந்த பையனுக்கு. நாளைக்கு வந்துச்சு, அந்த தெய்வ மனிதர் இருந்தார். ஆனால் அந்த பையன் மாரடைப்பில் இறந்துட்டான். யுத்தம் கர்த்தருடையது. ஜெபிக்கலாமா? தகப்பனே, யுத்தம் கர்த்தருடையது, நீர் யுத்தம் பண்ண இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.